வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்னு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியல. சிபில் ஸ்கோர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு அடிப்படையில் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு மதிப்பீடு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ சில குழு இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு ₹600 சார்ஜ் பண்ணிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா உங்களோட ஸ்கோர் சிபில் ஸ்கோரை செக் பண்ணணும். அப்படி பார்த்து தான் உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்க முடியும், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹600 வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லைனா உங்கள்கிட்ட சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட் பேப்பர் இருந்தால் தாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதை தான் நம்ம எப்படி எடுக்கிறது, இலவசமாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கூகுள் குரோமோ இல்லை கூகுள் ப்ரௌசர் ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா கூகுளுக்குள்ளே போய்க்குங்க. கிரெடிட் ரிப்போர்ட் பைசா பசார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க. ஓகேவா. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டேரெக்டாக கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா. ஸோ அடிக்கடி உங்களுக்கு செக் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் கிரெடிட் ரிப்போர்ட் பைசா பசார்னு உங்களுக்கு நான் சொன்னேன். ஓகே. ஃபஸ்ட் லிங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஃபஸ்ட் லிங்கை கொடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா credit.report.paisabasar.com அப்படின்னு வந்துடும். அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணுறேன், ப்ளர் பண்ணி காட்டுறேன். என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்கிறேன் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆனா பெண்ணாங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்களோட நேம், பேன் கார்டில் என்ன நேம் உங்களுக்கு இருக்கோ பேன் கார்டை திருப்பி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேன் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அதை நீங்கள் இதெல்லாம் என்டர் பண்ணிக்கிங்க. ஓகேவா. கரெக்டான நேம் என்டர் பண்ணுங்கள். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அப்பாவோட நேமும் சேர்ந்துருக்கும். ஓகேவா. ஸோ அதையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டிலே இருக்கும் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணுங்கள். பேன் கார்டில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். ஓகேவா. ஸோ பேங்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து பேன் கார்டு அடிப்படையில் தான் நிர்ணயிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர். ஸோ உங்களோட பேன் கார்டு நம்பர் கரெக்டாக வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பின்கோடு, என்ன பின்கோடுன்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த பின்கோடு என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்போம். கரெக்டான மொபைல் நம்பர் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதில் பேன் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு சௌகரியம். ஓகேவா. ஸோ அதனால் பேன் கார்டு நம்பரை வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 4 டிஜிட் ஓடிபி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இந்த ரிசீவ் ஆகிற இது வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்டுக்குள்ளே ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒன்று அதிலே செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் என்டர் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம டேஷ்போர்டுக்கு போய்டும். ஓகே. டேஷ்போர்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 ரிப்போர்ட் இருக்கும். ஸோ எல்லா கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க மாட்டாங்க. மெயினான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. சிபில் ஸ்கோர் மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் இந்த பைசா பசார் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபோட இந்த மந்தில் எவ்வளோ சிபில் ஸ்கோர் வந்து ஏறி இருக்குது இறங்கிருக்கு ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து சப்மிஷன் ஆகும். அதுலேயே வந்து உங்களுக்கு நீங்கள் லோன் வாங்கிக்கலாமா இல்லை வாங்க முடியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சில பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு இவ்வளோ ஸ்கோர் இருக்குது நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேங்க் மேனேஜரோட ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். ஸோ ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான வே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு இது பேங்க்கு போகிறீங்க அப்படின்னா பேன் கார்டு அதாவது சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ₹600 காசு வாங்கிப்பாங்க. காசு வாங்கிட்டு நாங்களே எடுத்து தரோன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் வந்து டெஸ்க்டாப் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இதுமாரி உங்களுக்கு டவுன்லோட் பேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த டவுன்லோட் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். என்ன பாஸ்வேர்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஓகேவா. டேட் ஆஃப் பர்த்தை இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதாவது தேதி, மாதம், அப்புறம் இயர். ஓகேவா. வருஷம்
இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இதுவரையும் இந்த பேன் கார்டை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் லோன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்க, உங்களோட பேங்க்கில் ஏதாச்சும் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் நீங்கள் நாமினி போட்டிருப்பீங்க. ஸோ அவங்க கட்டலை அப்படின்னாலும் இதில் வந்து ட்ரிகராகி உங்களுக்கு காட்டுறோம், இவங்க வந்து கட்டாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரில் அஃபெக்ட் ஆகும். அவங்க ஓவர் டியூலாம் தாண்டி அதுக்கு அந்த ஃபைலே க்ளோஸர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. தயவுசெய்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் எனக்கு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபோடு எனக்கு பண்ண வேணாம், லைக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.